திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மருத்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தலை ஏற்காமல் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்த கணவரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முகநூல் மூலமாக பிரசவத்திற்கு வழிகாட்டிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்தவர் 32 வயதான கஜேந்திரன். இவர் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் உள்ள யூனியன் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் ஒசூரைச் சேர்ந்த சத்யா என்பவருக்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 6 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் சத்யா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்நிலையில் சத்யா இதுவரை எந்த ஒரு மருத்துவமனையிலும் கர்ப்பம் தொடர்பாக எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் பெறவில்லை என கூறப்படுகிறது. சத்யாவிற்கு அவரது கணவரே சொந்தமாக சிகிச்சை அளித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று கணவன் மனைவி இருவரையும் சந்தித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுமாறு வலியுறுத்தி இருக்கின்றனர். ஆனால் கணவர் கஜேந்திரன் அதற்கு மறுப்பு தெரிவித்து தங்கள் வீட்டிலேயே சொந்தமாக பிரசவம் பார்த்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை சத்யாவிற்கு திடீரென பிரசவ வலி எடுத்திருக்கிறது. கஜேந்திரனின் தாயார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் கஜேந்திரனோ தாயை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டு தானே பிரசவம் பார்க்க களத்தில் இறங்கியிருக்கிறார். இதனால் பயந்து போன தாயார் உடனே சானால்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து கொசவப்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் ரங்கசாமி தலைமையிலான மருத்துவக் குழுவினர், சானார்பட்டி காவல்துறையினர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பொதுமக்கள் அந்த வீட்டின் முன் குவிந்தனர். வீட்டிற்கு வெளியே நின்றபடி கஜேந்திரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சத்யாவை மருத்துவமனையில் சேர்க்குமாறு வற்புறுத்தி உள்ளனர். ஆனால் கணவர் கஜேந்திரனோ சத்யாவை வீட்டு அறைக்குள் வைத்து மூடிக்கொண்டு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சித்தனர். மேலும் நடமாடும் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஒன்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தனர். ஆனால் கஜேந்திரன் எந்தவித சமரசத்தையும் ஏற்கவில்லை. கஜேந்திரன் தனது செல்போனில் வீடியோ கால் மூலமாக யாரிடமோ பேசி அவர்கள் கொடுக்கும் கட்டளைப்படி தனது மனைவிக்கு அவரே பிரசவம் பார்த்துள்ளார். இந்நிலையில் பிறந்த குழந்தையின் அழுகுரல் வீட்டிற்குள் இருந்து கேட்டது. அதனை கேட்டு மருத்துவ அலுவலர்கள் பரபரப்படைந்தனர். அதன் பின் ஒரு வழியாக கஜேந்திரன் வீட்டுக்கதவை திறந்தார். அப்போது அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருந்தது. எனினும் இதுபோன்ற மருத்துவம் அறியாத நபர்கள் பிரசவ விஷயத்தில் அபாயகரமான நடவடிக்கையில் ஈடுபட்டது சுகாதாரத்துறையினரையும் பொதுமக்களையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதை பார்த்து வேறு யாரேனும் தாங்களே பிரசவம் பார்க்கிறோம் என களத்தில் இறங்கினால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது நார்மலா நடந்ததுனால ஒன்றும் இது இல்லை சார். பட் இது அப்நார்மலா இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். அது தடுக்கிறதுக்கு பட் இது வந்து ராங்கா யாரை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருங்கிறது இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யாரும் லிங்க் கொடுக்க மாட்டேன் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நம்ம அது ஸ்டேட் லெவல்ல வந்து இது பண்ணி நம்ம வந்து ஒரு அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம் சார். எல்லா டேட்டாவை எடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் நம்ம என்னன்னா இவங்ககிட்ட லீகலா போகணும்னாக்கா நம்ம சஃபிஷியன்டான எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். அந்த எவிடன்ஸுக்கு இனிமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வங்கி மேலாளரின் அட்ராசிட்டியால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. இதனிடையே வங்கி மேலாளரிடம் விசாரணை நடத்தியதில் யாரோ ஒருவர் அவரது முகநூல் மூலமாக பிரசவத்திற்கு வழிகாட்டியது தெரியவந்தது. 2 புத்தகங்களின் அடிப்படையில் இவர் பிரசவம் பார்த்ததும் விசாரணையில் அம்பலமானது. பிரசவத்திற்கு ஆபத்தான முறையில் முகநூல் மூலமாக வழிகாட்டிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.